சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். கீராநெல்லி கீரை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீராநெல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன், தேங்காய், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3/4 டேபிள் ஸ்பூன், மிளகா 6லேருந்து 7 வரைக்கும் வரமிளகா எடுத்துருக்கேன், குடம்புளி கொஞ்சோண்டு பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, பெருங்காயம் தேவையான அளவு, உப்பும் தேவையான அளவு. இந்த கீராநெல்லி எவ்வளோ நல்லதுங்கிறது உங்களுக்கே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது எப்படி இருக்கும் என்னென்னு பாருங்கள். கீராநெல்லியோட கீரை இப்படி தான் இருக்கும். அதனுடைய பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி தெரியும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குட்டி குட்டி பால்ஸு. இதுதான் இந்த கீராநெல்லி கீரையோட அடையாளம். இது எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. கீராநெல்லி துவையல், அதுக்கு கீரையை நான் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, புளி. துவையல் அப்படின்னாலே கொஞ்சம் புளி போட்டுக்கணும் இல்லையா, அதுக்காக தான். குடம்புளி தான் உடம்புக்கு நல்லது. பெருங்காயம், இதோடு சேர்ந்து தேங்காயும் கீரையும் போட வேண்டியது தான். கீரை, இதோட கொஞ்சம் தேங்காய் பாருங்கள், 1 கப் அளவு எடுத்துருக்கேன். வேணா கூட இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எவ்வளோ சேர்க்குனா அவ்வளோ நல்லது தான். இந்த கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். தேவையான உப்பு, நல்லா சூடாகட்டும், அரைச்சிக்கலாம். அப்புறம் மிக்சியில் சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் போட்டுட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். கீராநெல்லி கீரை துவையல் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு இந்த கீராநெல்லி கீரை கிடைக்குதோ அப்போல்லாம் ரசம், கீரை துவையல் செய்யலாம். ரசம் நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், அதில் நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும், கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராணி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.